ஹாய், வெல்கம் டு கார் ஒர்க்ஷாப் தமிழ் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு v19 மொபைல் வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா டீட்டெயில் தெரியும். வாங்கலாமா இல்லையான்னு ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மொபைலை. ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ. இப்போ நான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், ஏன்னா நாங்கள் இந்த பாக்ஸ் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூக்காக தான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஷேர் வேல்யூ, அதாவது அந்த வெயிட், ப்ராடக்டோட லைட் வெயிட், குவான்டிட்டி, அப்புறம் அந்த ஆக்சசரிஸ் டீட்டெயிலாக அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, என்னென்ன தந்திருக்காங்கன்ட்டு. அப்புறமா இந்த ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஹைலைட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா, ரேர் கேமரா, எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இப்போ சொல்கிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னா ஃப்ரண்ட் கேமரா, ரேர் கேமரா, டிசைன், பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸில் ஒரு பேக்கேஜ் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி, அண்ட் தென் ப்ராடக்ட் கேட்லாக். அதில் இப்போ ப்ராடக்ட் பற்றின அந்த மொபைல் பற்றின எல்லா டீட்டெயிலாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அதுக்கு எல்லா விவோ மொபைலில் வர மாதிரி ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, இது மற்ற மொபைல்லையும் கிடைக்காது. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜர். இது பார்த்திங்கன்னா நார்மல் விவோ மொபைலுக்கு வர சார்ஜர் மாதிரி இல்லை, இப்போ மாற்றிட்டுருக்காங்க. சி டைப் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணுன்னா இப்போ ஆஃப்லைனில் தான் அவைலபிள் இருக்குது, ஆன்லைனில் இன்னும் விடலை. நீங்கள் இந்த மொபைலை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியர்பை விவோ ஸ்டோர் ஆர் எனி மொபைல் ஸ்டோரில் தான் வாங்க முடியும், ஆத்தரைஸ்ட் மொபைல் ஸ்டோரில் தான். வாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் ஹைலைட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் நைட் செல்ஃபி, பர்ஃபெக்ட் நைட் அண்ட் பர்ஃபெக்ட் செல்ஃபி. இந்த மொபைலோட கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா லோ லைட்ஸ், அதாவது நீங்கள் இப்போ கேமரா லோ லைட்ஸில் கூட அந்த அளவுக்கு கிளாரிட்டி வருது. இப்போது எங்கன்னா ஒரு டார்க்கான பிளேஸில் போய் ஒரு பிக்சர், ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக, பிரைட்டராக, ஸ்டன்னிங் செல்ஃபி உங்களுக்கு ரொம்ப கிளியராக கொடுக்குதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரோ ஸ்க்ரீன் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க்கான பிளேஸ், டார்க் ஷூட்டிங் என்வரன்மெண்ட் அது மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அண்ட் டெம்பரேச்சர் அதுவே இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பேலன்ஸ்டு அண்ட் தென் அரவுண்ட் உங்களுக்கு சுற்றி இருக்கிறதுலையும் கவர் பண்ணி உங்களுக்கு அழகான ஒரு பிக்சர்ஸாக எவ்வளோ டார்க் இருந்தாலும் அழகாக கொடுக்குதுங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆரோ ஸ்க்ரீன் லைட்னு சொல்லுவாங்க. அது நைட் மோடு வச்சிங்கன்னா வரும். அதுக்கப்புறமா இது டுவல் ஐ வியூ டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா அமோல்டு எஃப்ஹெச்டி ஸ்க்ரீன் மேட் ஃப்ரம் தட் E3 OLED சி வைப்ரண்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சன்லைட்டில் கூட நல்லா கிளியராக தெரியும். இப்போ மற்ற மொபைல் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சன்லைட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரியாக இருக்காது. இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சன்லைட்லேயே உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே, சைடில் வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த மாதிரி இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் அந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த சன்லைட்டில் ஈஸியாக பார்க்கலாம். அப்புறம் இதோட சார்ஜர். இப்போ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போது 33 வோல்ட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர் 2.0. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இயர்ல் மொபைலோட இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4500 mAh பேட்டரிங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். 33 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 40 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி இப்போ பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP அண்ட் 8 MP டுவல் ஃப்ரண்ட் கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக இருந்தது, ஆசம். முன்னாடி இந்த விவோ மொபைலோட இப்போ கேமரா கிளாரிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சூப்பர் நைட் செல்ஃபி, அதுவும் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் தாங்க அந்த ஆரோ லைட், அந்த கேமரா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 105 வைட் ஆங்கிள் சூப்பர் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போது தனியாக இருந்தாலும் குரூப்
இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கூட போக சொல்ல இல்லை ஃபேமிலி கூட கெட் டுகெதர் அந்த மாதிரி டைம்லாம் வந்து 115 சூப்பர் வைட் செல்ஃபி. ஸோ உங்கள் கெட் டுகெதர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா எடுத்தால் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே கவர் ஆவாங்க. முன்ன பழைய மொபைலில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் இப்போ இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் கவர் ஆவாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வைட் செல்ஃபி. அண்ட் தென் இப்போ நம்ம ரியர் கேமரா போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா 48 MP மெயின் கேமரா, அண்ட் தென் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அண்ட் தென் 2 MP மேக்ரோ கேமரா அண்ட் 2 MP போக்கே கேமரா. அப்போ பார்த்தீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு HD கேமரா தெரியும், நல்ல கிளாரிட்டி. அண்ட் தென் 2 MP மேக்ரோ கேமரா என்னென்னு நீங்கள் கேட்கலாம். 2 MP மேக்ரோ கேமரா ஒன்று இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லீஃப் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த உள்ள இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸ்லாம் அந்தளவுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியாக அந்த 2 MP கேமரா இந்த மேக்ரோ கேமரா தான் வந்திருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரியே இருக்குங்க. அது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு கிளாரிட்டி. ஒரு லீஃபோட இது கிளியராக தெரியுது. அப்புறம் அந்த மேக்ரோ 48 MP பற்றி உங்களுக்கு தெரியும். மெயின் கேமரா நல்ல கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். நல்லா வைட் ஆங்கிளில் நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளோட நல்லா எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம் அதுதான் பொக்கே கேமரா. பொக்கே கேமரா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்போ எடுக்கிற வீடியோ பின்னாடி பிளர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லை பேக்ரவுண்டை வந்து எடிட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் பொக்கே கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டேபிளாக எடுக்கிற மாதிரி இப்போ வந்து கிளிம்பல்லாம் உங்களுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம கஷ்டப்படும். இப்போ வீடியோ எடுக்க சொல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்ல கிளிம்பல்லாம் போடும். இப்போ வந்து அந்த ஆப்ஷனை வந்து இந்த விவோ வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வீடியோ ஸ்டேபிளைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறோம் அந்தளவுக்கு ஷேக் ஆகாது. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சில சமயத்தில் நல்லாயிருக்கும், நல்லாலாம் போகும். இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து இங்கே ஒன் டச்சில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவை ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற வீடியோவும் இல்லை வந்து ஒரு ஃபிலிமில் வந்து மீம்ஸ் பண்ணோம் வேறு எதனா பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க விவோ திஸ் வீடியோ எடிட்டர். அண்ட் தென் இஃப் வில் கோ ஃபார் த டிசைன். டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட இன்ச் பார்த்தீங்கன்னா 6.44. இது சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 16.36 சென்டிமீட்டர். தென் FH டிஸ்பிளே தான். அந்த E3 OLED கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது 3D கிளாஸ் பாடி, ஒரு கிராஃப்டட் டு பர்ஃபெக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன் கொரில்லா கிளாஸ் வந்து இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 2 டைப் ஆஃப் இதில் கிடைக்கிற கலரில் ஒன்று அது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் சில்வர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக். Now we will go for the performance பார்த்தீங்கன்னா as usual the 33 volts Vivo flash charges. ஸோ இது பார்த்தீங்கன்னா 70% வந்து 40 minutes சார்ஜ் ஆகும் as usual சொன்னது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் லிக்விட் கூலிங். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் பப்ஜி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 to 7 டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி CPU ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், லேக் ஆகாது. ஸோ அது மாதிரி மாற்றிருக்காங்க. இந்த மொபைல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 712 மொபைல் பிளாட்ஃபார்ம். இது வந்து 8GB RAM 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பேண்டபிள் பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம். அப்புறம் கேமிங் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் அல்ட்ரா கேமிங் மோட்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி எல்லா மொபைலில் இருக்கும், பட் இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேம் வைப்ரேஷன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், வாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் பப்ஜியோட சொல்ல அந்த மூமெண்ட், ஃபாஸ்ட் மூமெண்ட், அந்த சென்சிட்டிவிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா FunTouch OS 10. FunTouch OS பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் வந்து Android 10லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இப்போ வந்து நம்ம டிராஃபிக் வேறு எங்கேயாவது கால் வந்து ரொம்ப நாய்ஸ் இருக்கும். ஸோ வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வெளியே நம்ம டிராஃபிக் ஏரியா எனியாவது சவுண்ட் எனி மீட்டிங் அந்த மாதிரி கால் வர சொல்லுவோம். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பேசுறது மட்டும் கேட்குற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து இந்த v19 வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா குட்னு சொல்லுவேன், நல்லா இருக்குது. இந்த மொபைல் நாங்களாக வந்து இப்போ வாங்கினோம், யாரும் ஸ்பான்சர் பண்ணல. பக்கத்தில் இருக்க நியர்பை வியூவர்ஸ் இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலும் இந்த ப்ரைஸ் கிளியராக சொல்லியிருப்பாங்க விவோ வெப்சைட்டில். ஓவரால் பார்த்திங்கன்னா மொபைல் சூப்பராக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.